ஆண்கள் தான் ஒழுக்கத்துல நிலைக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதுங்களா? அதனாலதான் ஆண்களை தனியா கல்வி முறையில, குருகுல கல்வி முறையில காடுகளுக்குள்ள பெண்கள் இல்லாம வேறு இடத்துல கூட்டிட்டு போய் ஒழுக்கத்துல நிலைக்க வச்சு வலிமைப்படுத்தி அவனுடைய வித்து சக்தியை எல்லாம் வித்தையாக மாற்றி 64 கலைகளை போதித்து அவனை வித்தகனாக மாறி எப்படி பாகுபலியில் எப்படி பறந்து பறந்து ஒவ்வொரு விஷயங்களும் சிற்பக்கலையாகட்டும் எதுலேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கான உச்சகட்ட கல்வி முறையை கொடுத்து அவனை மேம்படுத்தி எல்லா விதத்திலும் ஒரு மனிதனை சரி பண்றதுக்கு நம்முடைய உயிராற்றலை சரி பண்ணணும். ஆண்களுக்கு பிரம்மச்சரிய ஒழுக்கம்ங்கிறது உயிரிலும் மேல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் திருவள்ளுவர் சொல்லுவார். ஒழுக்கத்துல நிக்கிறது அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம்னா என்ன? நம்முடைய தமிழ் மொழியில டக்குன்னு வார்த்தை பிரிச்சாலே தெரிஞ்சிடும் உண்மை. தண்ணி டேப்ல இருந்து ஒழுகுது, கரெக்டா? ஒழுகிறது அப்படிங்கிறது லீக் ஆகுறது, கரெக்டா? அந்த ஒழுகிறத ஓமா மாத்துறது ஆ உ இம். புரிஞ்சுதுங்களா? ஆ உ இம், ஆகுனை துரியம் மனோன்மணியம். ஆ உ இம்மாக ஒழுகி போய்விடும் ஆற்றலை ஒழுகாமல் நம்முடைய குண்டலினி தவத்தினால் மேல் எழுப்பி, விந்துஜயம் பயிற்சியினால் மேல் எழுப்பி ஆ உ இம் என்று மேலே கொண்டு வந்து ஓம் ஒழுகிறத ஓமா மாத்துகிறது ஒழுக்கம். சரிங்களா? அந்த ஒழுக்கத்துல நிலைக்கணும். இந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஆக்சுவலா இந்த ஒழுக்கத்துல என்ன இன்பம் இருக்குன்னு தோணும். ஆனா இந்த ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் மறந்துடாதீங்க. உயிருக்கு மேல வச்சு பார்க்கணும். வாழ்க வளமுடன். அப்போ ஆண்கள் இந்த ஒழுக்கத்துல நிலைக்க வேண்டியது கட்டாயம். ஆக்சுவலா அதனால எஜுகேஷன் சிஸ்டத்திலேயே